வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா முட்டைக்கோஸ் குடைமிளகாய் பொரியல் பண்ண போகிறோம். முட்டை வச்சு அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கோங்க. 4 முட்டை, குடைமிளகா ஒரு 3 குடைமிளகா, ஒரு கைப்பிடி அளவு கோஸு, சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பெப்பரு, உப்பு, எண்ணெய், இதுதான் தேவையான பொருட்கள். வாங்க அது எப்படி செய்வோம்னு பார்ப்போம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ போட்டுக்கலாம். 15 சின்ன வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கணும். உப்பு ஒரு பிஞ்சு உப்பு, சீக்கிரமாக வெங்காயம் வதங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குடைமிளகாவும் கோஸையும் சேர்த்துக்க வேண்டியதுதான். இதை நல்லா கிண்டணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்க வேண்டியதுதான். இப்போ வந்து அப்படியே நல்லா கிண்டணும். அப்படியே ஒரு கிண்டி இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பெப்பர், அது இதில் போட்டுடணும். அவ்வளோதான். இது காரத்துக்கு பெப்பர் ஒண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய முட்டைக்கோஸ் பொரியல். வாங்க எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்ப்போம். பாருங்க, இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. சின்ன குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக சாப்பிடுவோம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா. வெரி டேஸ்டி.